So this is the fifth part, continuation of indicators. So if you want to know whether acid is there, base is there, we are having some indicators. So some reaction will be happen if you contact the indicators. Acid or some are acid can indicator, some are base indicator. There may be a chemical substance and it causes a color change. Natural indicators: litmus, turmeric juice, China rose petal, red cabbage, grape juice and beetroot juice are the indicators. First, turmeric indicator. By adding small amount of water to turmeric powder, a paste is prepared. So it is applied on a blotting paper or filter paper and dried. Strips are used as indicators to find the nature of the solution. And the strips வந்து நம்ம indicators use பண்ணலாம். In acidic, change in color, that means it remains yellow. In basic solution, the color changes from yellow to red. Acidicல color change இருக்காது, அப்படி yellowவாவே இருக்கும். Basic solutionல நம்ம வந்து if you dip, it become yellow to red மாறிடும். பாத்தீங்களா? So the yellow is acidic, this is basic. Yellow to red மாறினதுனால. Hibiscus flower indicator. Hibiscus flower choked in warm water for about 5 to 10 minutes form a solution. This solution can be used as indicator in acidic solution. In color will be changed to deep pink or deep red. The basic solution, the color will be changed into green. So அதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வார்ம் வாட்டரில் போட்டு அதை வந்து சொல்யூஷன் எடுத்துக்கணும். இஃப் யூ add that in acidic solution, லெமன் வாட்டருக்குள்ளே ஆட் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா டீப் பிங்காக மாறும் அல்லது டீப் ரெட்டாக மாறும். சப்போஸ் பேசிக் சொல்யூஷன்னா வீடு கழுவுற சொல்யூஷனோ ஏதோ ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கோங்க, அல்லது சோப் வாட்டரோ ஏதோ எடுத்துகிட்டு அதில் ஆட் பண்ணிங்கன்னா இட் வாஸ் சேஞ்ச் இன் டு க்ரீனாக வந்து சேஞ்ச் பண்ணும். அப்போது இது வந்து ஒரு இண்டிகேட்டராக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஹைபிஸ்கஸ், டர்மரிக் இந்த ரெண்டையும் நீங்களே இண்டிகேட்டராக யூஸ் பண்ணி யூ ஹாவ் டு டேக் அ வீடியோ அண்ட் சென்ட் இட் டு தி குரூப். ஓகேவா? இது ரெண்டும் ஒரு இட்ஸ் அ ஸ்மால் ப்ராஜெக்ட். ஸோ பை நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸை வச்சு நீங்கள் செய்து அனுப்பணும் ஆசிடுக்கும் பேஸுக்கும். லைம் சேஞ்ச் த கலர் ஆஃப் ஹைபிஸ்கஸ் டீ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு கொடுத்துருக்கு. பீட்ரூட் ஜூஸ் இண்டிகேட்டர், திஸ் ஆல்சோ மே கேன் யூஸ். நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம், அல்லது டர்மரிக் ஜூஸ் எடுத்துக்கலாம், அல்லது ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் ஜூஸ். இந்த மூணில் ஏதாச்சும் 2 இண்டிகேட்டரை வச்சு ஆசிட் பேஸ் சேஞ்சை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோவாக எடுத்து எங்களுக்கு வந்து என்ன செய்யணும், குரூப்பில் சென்ட் பண்ணணும். ஓகேவா? திஸ் இஸ் த ஸ்மால் ப்ராஜெக்ட். Litmus is the common indicators used in the laboratories. It's a natural indicator which is extracted from lichens. லைக்கன்ஸ்னா ஆல்கேலேருந்து எடுக்கிறது தான் இந்த லிட்மஸ் பேப்பர். இது வந்து ரெட் அல்லது ப்ளூ கலரில் இருக்கும். ப்ளூ லிட்மஸ் பேப்பர் டர்ன்ஸ் ப்ளூ இன் த பேசிக் சொல்யூஷன். பாருங்கள், பீட்ரூட்டு சுகர் ரெட் கேபேஜ்லேயும் எடுத்த இண்டிகேட்டர்ஸ். வினிகரில் ஆட் பண்ணும்போது எப்படி வருது, ஒன்றுமே ஆட் பண்ணாத போது எப்படி இருக்குது, பேக்கிங் சோடாவில் ஆட் பண்ணும்போது, ட்ரெயின் கிளீனர். ஓகேவா? ஓகே, பேஸ் போக போக கலர் வந்து டார்க்கராக போய்கிட்டே இருக்குது பாருங்கள். பேஸ்க்கெல்லாம் ஆசிட் வந்து ரெட்டு மாறி டார்க்கர் இதுக்கு வருது இல்லையா? Synthetic indicators, phenolphthalein and methyl orange, both are synthetic indicators. Laboratory prepare பண்ணி வச்சிருக்கோம். Colorless compound, it is alcoholic form, used as an indicator. It is colorless in acidic solution but turns pink in basic solution. Colorless இருக்கும் acidic solution ஓட சேர்த்தா, basic solution ஓட சேர்த்தா பிங்காக மாறிடும். அதேமாதிரி மெத்தைல் ஆரஞ்சு ஹாட் வாட்டரில் டிசால்வ் பண்ணி நம்ம இண்டிகேட்டரை யூஸ் பண்ணோம்னா ரெட்டாக மாறும் அசிடிக் சொல்யூஷனில், எல்லோவாக மாறும் பேசிக் சொல்யூஷனில். ஓகேவா? ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் இண்டிகேட்டர்.
Hibiscus flower choked in warm water for about 5 to 10 minutes form a solution. This solution can be used as indicator in acidic solution. In color will be changed to deep pink or deep red. The basic solution, the color will be அடுத்தது phenolphthalein indicator. ஸோ இந்தந்த பிஹெச்சில் அதோடைய கலர் சேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம் phenolphthalein. இது வந்து மெத்தில் ஆரஞ்சு. அசிடிக்கில் ரெட் டு ஆரஞ்சு கலரில் இருக்கும். நியூட்ரல் பிஹெச்லேயும் எல்லோவாக இருக்குது, ஆல்கலைன்லேயும் எல்லோவாகவே இருக்கும். ஓகேவா? ப்ளூ லிட்மஸ். Acidic solution, it becomes red. Basic solution, no change in color. Red litmus, no change in color in acidic. Blue in basic solution. Phenolphthalein colorless acidic la, basic la pink ah maridum. Methyl orange acidic la red, basic la vandu yellow. So என்ன பண்ண போறீங்க, natural indicators வச்சு acid base test பண்ணி record that projects and send it through the group in evening hours. That is the project for you in this lesson.